ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 264வது தலைப்பு. தெய்வங்களின் தொடர்பு தொடர்ச்சி. அந்த பரதேவதையையே சங்கீத தேவதையாகச் சொல்லும்போது ராஜமாதங்கி, ராஜஷ்யாமளா என்று பெயர். மீனாட்சிமே முதம் தேஹி ராஜமாதங்கி என்று தீக்ஷிதர் பாடியிருக்கிறபடி மதுரையிலே நித்தியவாசம் பண்ணுகிற மீனாட்சியானவள் பராசக்தி சங்கீதத்தின் அதி தெய்வமாக இருக்கப்பட்ட கோலம்தான். காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலிலும் இவளுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. ஷியாமளா தண்டகம் இப்படி சங்கீத மூர்த்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை பற்றியதே. நவரத்னமாலா என்பதாக ஓம்கார பஞ்சர சுகீம் என்று ஆரம்பிக்கிற ஸ்துதி ஒன்றை காளிதாசன் செய்திருக்கிறான். அதுவும் இந்த ஷியாமளா தேவியை பற்றியதுதான். அதிலே இவளும் சரஸ்வதியைப் போலவே கையில் வீணை வைத்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது. வீணா சங்கிராந்த காந்தஹஸ்தாம். நிறத்தில் மட்டும் அவளுக்கும் இவளுக்கும் நேர் வித்தியாசம். சரஸ்வதி நல்ல வெளுப்பு, இவளோ சாம்பல் கருப்பு. அதனால்தான் ஷியாமளா என்று பெயர். இவளுடைய லாவண்யம் நிறைந்த கையின் நுனிவிரல் வீணையின் தந்திகளில் எப்போதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவள் இப்படி இருக்கிறாள் என்றால் நாமும் சங்கீத உபாசனையால் அவளை பிடித்து விடலாம் என்று அர்த்தம். நிறைய சாஸ்திராபியாசம் பண்ணி யோகாதிகளால் சித்தத்தை நிறுத்தி வசப்படுத்த முடியாத நாமும் ஸ்வரங்களில் லயிப்பதால் மனசை நிறுத்தி அவளுடைய சரணாரவிந்தத்தில் அதை கிடத்திவிடலாம். சுலபமாக அவள் கடாட்சத்தை பெற்றுவிடலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.